ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഇർഷാദത്തെ ഹബീബ് ஞானோபதேசங்கள் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 2. ஷேகிடம் மரியாதை குறைவாக நடப்பதனால் ஈமானின் ஒளி பறிபடுகின்றது. முரீதானவன் நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். ஷேகின் இரகசியங்களை பேணிக் காப்பாற்ற வேண்டும். அனுமதி இல்லாமல் அதை வெளிப்படுத்தக்கூடாது. இவை அவனுடைய தலையாய கடமைகளாகும். ஷேகுக்கு கௌரவம் அளிப்பதில் அல்லாஹுவுக்கு கௌரவம் அளிப்பது அடங்கியிருக்கின்றது. ஷேகுக்குரிய உரிமைகள் அல்லாஹு தாலாவுக்குரிய உரிமைகளாகும் என்று ஃபுதூஹாத் என்ற நூலிலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே ஷேகுடைய சகவாசத்தில் இருப்பவனாகவும் அவரை பின்பற்றி நடப்பவனாகவும் இருந்து அவருக்கு கௌரவமும் மரியாதையும் செய்யாத முரீதின் முடிவு பரிதாபகரமானதாக ஆகிவிடும். அதாவது அவனது இதயம் அல்லாஹ்வுக்குரிய உறைவிடமாக அமையமாட்டாது. அவன் அல்லாஹு தாலாவுக்கு கண்ணியமளிக்காதவனாகவும் மறதியாளனாகவும் இருப்பான். எனவே மரியாதை ஒழுக்கமுடையவர்கள் அல்லாஹு தாலா இடத்தில் கண்ணியமுடையவர்களாக இருப்பார்கள். ஷேகுக்கு மரியாதை செய்யாததை விட முரீது ஒருவனுக்கு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் வேறு எதுவும் இல்லை. எனவே முரீது ஒருவன் தன் ஷேகுக்கு கௌரவமும் மரியாதையும் செய்யும் பாக்கியத்தை இழந்துவிட்டால் அல்லாஹு தாலா அவன் உள்ளத்திலிருந்து ஈமானின் ஒளியை பறித்து கொள்கின்றான். ஒரு முரீதுடைய உள்ளத்தில் தன் ஷேகிடம் மரியாதை இருந்தால்தான் அவன் ஷேகின் திருச்சமூகத்தில் நிலை கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவரது சகவாசத்தை விட்டு அவன் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு கணமேனும் அவர் முன் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பானாயின் அவனுக்கே அது தீமை பயக்கும். ஏனெனில் ஷேகின் சமூகத்தில் இருப்பதனாலேயே பயன் இந்த நிபந்தனையின் மீதே விதிக்கப்பட்டிருக்கின்றது. முரீதுடைய உள்ளத்தில் எப்போதும் ஷேகு கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். வெளியில் இருக்கும் போது முதலில் ஷேகின் கண்ணியத்தை மனதில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். பிறகே அந்த திருச்சமூகத்தில் போக வேண்டும். முரீதுடைய லட்சியம் பீரே ஆவார். ஜவாஹிருல் சுலூக் எனும் நூலிலே சொல்லப்பட்டுள்ளதாவது: சகலவிதமான பகிரங்க அந்தரங்க உலக சம்பந்தங்களையும் முறித்தெறிந்துவிட்டு வந்தவனே ஆரம்ப சீடன், முரீதே முப்ததி ஆவான். மக்களிடம் அவனுக்கு எவ்வித பாசமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாததை நிராகரித்துவிட்டு சதா சர்வகாலமும் அல்லாஹ்வின் தியானத்திலும் தொழுகையிலும் நோம்பிலும் ஈடுபட்டிருப்பதே அவன் கர்மமாக இருக்க வேண்டும். எப்போதும் வுதுவுடன் தோழர்களின் சமூகத்தில் இருக்க வேண்டும். மேலும் அவன் தன்னையே தன்னுடைய சில இலட்சியங்களோடு ஷேகு அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அவன் மனதில் ஷேகின் லட்சியத்தை விட்டு வேறு லட்சியம் ஏதும் இருந்தால் அவன் அந்த ஷேகின் முரீதாக மாட்டான். தன் இஷ்டத்தின் முரீதாகவே இருப்பான். எனவே எண்ணங்கள் குடிகொண்டிருப்பது ஒழுக்க முறையாக மாட்டாது. எண்ணங்களை விடுவதே ஒழுக்க முறையாகும் என்பதை முரீது உணர வேண்டும். ஷரீஅத்து, கல்வி, குர்ஆன் ஓதுதல் முதலியன நல்ல காரியங்களே. ஆனால் அல்லாஹ்வை அடைவது வேறு விஷயம். நடுத்தரமான முரீது ஒருவனுடைய காரியாதிகள் பக்தி வணக்கக்கார ஆபிதுடைய விவகாரங்களுக்கு நேர்மாறானவையாகும். நடுத்தரமான முரீது ஒருவனுடைய காரியங்கள் வணக்கக்கார ஆபிதுடைய விவகாரங்களுக்கு மாறானவையாகும். முரீதானவர் சத்தியத்தை தேடுபவராவார். அப்படிப்பட்ட சாதகனுக்கு புறச்சுத்தத்தோடு அகத்தூய்மையும் அவசியமானதாகும். வெறுமனே திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதும் நோன்பு நோட்பதும் தொழுது கொள்வது மட்டும் அவர்களுடைய வேலையாக இருக்கக்கூடாது. ஷரியத்துடைய பேணுதலிலும் குர்ஆன் ஓதுவதிலும் ஈடுபட்டிருப்பதும் நல்ல காரியங்களே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை தேடுபவனின் லட்சியமே வேறு வகையானதாகும். அது என்னவெனில் ஆசாபாசம், பேராசை, உலோபித்தனம், பெருமை, பொறாமை, வெளிப்பகட்டு, மோசத்தனம், உண்பது உடுப்பதில் ஆசை, புகழ், தீமைகளில் பற்று ஆகிய இழி குணங்களை விட்டு மனமும் அந்தரங்கமும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். அத்துடன் புகழத்தக்க நற்குணங்கள் நிறைந்திருக்க வேண்டும். எந்த விஷயங்கள் அவரை இறைவனது தியானத்தை விட்டும் சத்திய தேர்ச்சியை விட்டும் விலக்கிவிடுமோ அவ்விஷயங்களை அறிந்து அவர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இது ஃபர்லான கடமை போலானதாகும்.
எனவே எந்த காரியம் செய்தாலும் முற்றும் அல்லாஹுவுக்காகவே செய்ய வேண்டும். காரணம், அவர் அல்லாஹுவை தேடுபவராக இருக்கின்றார், சுயநலத்தை தேடுபவராக இல்லை.